தீவு முடியவே முடியாதா? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க உட்காரலாமா? உட்காரலாமே. ஏதாவது பேசுங்களேன். கிளாஸ்மேட் காலேஜ் மேட் மாதிரி ஏதாவது பேசலாமே. ஏன் சைலண்டா இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. ஹலோ 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 ஹலோ. என் பேர் மினி. இவன் என் ஃப்ரெண்ட் லதா. ஹலோ 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 ஹலோ. நாங்க ரெண்டு பேரும் பிகாம் ஃபைனல் இயர் படிக்கிறோம். ஹலோ, கொஞ்சம் பேப்பர் தரீங்களா? ஓ ஷூர், மறக்காம திருப்பி கொடுத்துருங்க. நாங்க பிகாம் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கோம்னு சொன்னேன். ஹலோ ஹலோ, நான் கான்ஸ்டபிள் பெருமாள் பேசுறேன். அவங்கள நம்பாதீங்க, அவனு ரெண்டு பேரும் ஃப்ராடு பசங்க. அதுலயும் அந்த கட்டம் போட்ட சட்டை போட்ட கண்ண கரையிலன்னு கருங்கோரங்க மாதிரி ஒருத்தர் இருக்கானே, அவன் 1ஆம் நம்பர் திருட்டு முள்ள மாதிரி போய. தப்பா எடுத்துக்காதீங்க. இவன் சொன்னாலேன்னு காலேஜ் கட் அடிச்சுட்டு சினிமாவுக்கு போனோம். இப்ப கார்ல வந்தானுங்களா அந்த பசங்க. அவங்க எங்க பேக் சீட்ல உட்காந்துக்கிட்டு கையை போடுறது காலை போடுறதுன்னு ஒரே தொந்தரவு. சகிக்க முடியாம நாங்க பாதியிலே வந்துட்டோம். ஆனா அவனுக்கு விடல, பின்னாடியே வந்தானுங்க. ஒரு வழியை தப்பிச்சு இங்க வந்து உங்களை பார்த்தப்போ ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி பேசினா அவனுக்கு போயிடுவாங்கன்னு நினைச்சோம். அதே மாதிரி நடந்துச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க, நாங்க போயிட்டு வரோம். இருங்க இருங்க இருங்க, எங்க போறீங்க? அந்த காலி பசங்க உங்களுக்காக வெயிட் பண்ணாலும் பண்ணுவானுங்க. கொஞ்சம் லட்சணமா ஒரு பொண்ணை பார்த்துட்டா வீடா மாட்டானுங்களே. டேய் வாடா, நம்ம யாருங்கிறத காட்டு வந்துடலாம். நீ ஏன்டா டென்ஷன் ஆவற? அவனுக்கு தான் என்ன பாத்துட்டானுங்களே, இனிமே இந்த ஏரியா பக்கமே தலை காட்ட மாட்டாங்க. நீ போய் அவங்கள கவனி. அப்ப வாங்க நான் போலாம். டேய் சும்மா இருடா, வெத்து வெட்டு. நீங்க எங்க போகணும்? நாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம். நீங்க வாங்க, நான் பஸ் ஏத்தி விடுறேன். இல்ல வேண்டாம், நாங்களே போய்க்கிறோம். வாடி. அந்த காலி பசங்க கூட மோத சொன்னீங்க, நான் தான் கிடைச்சனா? எவ்வளவு ஒருத்தி வந்தா போனா, உனக்கு என்னடா அவன் மேல அவ்வளவு அக்கறை? எவ்வளவு ஒருத்தி இல்லடா, நான் சொல்லல ஊரு பேர் தெரியாத ஒருத்தின்னு. அவதான் இவ மினி. யாரு? லவ்ன் இல்லையா? அட பாவி, விட்டுட்டேடா அவளை. கப்புன்னு பிடிச்சு அமுக்க வேண்டியதானே, என்னடா சொல்ற? கடவுளோட அனுகிரகம் இருக்கு, அதிர்ஷ்டமும் இருக்கு. இந்த ஜாதகருக்கு பொருத்தமான ஒரு பொண்ணை பாருங்க. குரு பார்வை இருக்கிறதுனால கல்யாணம் உடனே நடக்கும். இதத்தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. 1 இல்ல 2 இல்ல, பொருத்தமான ஜாதகம் 12 இருக்கு. அப்புறம் என்ன தடை இருக்கே, அதை நிவர்த்தி பண்றதுக்காகத்தான் இந்த பூஜை புரஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தும் மாறுற மாதிரி தெரியல. காரணம், இதுக்கு இடைஞ்சலா இருக்கிறதே இந்த ஜாதகக்காரன் தான். இருக்கிறது ஒரே ஒரு பையன், பெங்களூர்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பிகாம் பாஸ் பண்ணிருக்கான். அவனும் மேற்கொண்டு MBA படிக்கணுங்கிறான். இவ உடனடியா கல்யாணம் பண்ணி பார்க்கணுங்கிறான்.
இந்த போட்டியில யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரியலையே. ஜீவா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, சாப்பிடலாம். ஏண்டா வழியில ஏதாவது சாப்பிட்டியா? தெரியாது. தெரியாதா? எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன். ஆமா, இவர் பெரிய மகாத்மா காந்தி வினோபாபாவே உண்ணாவிரதம் இருந்து பயமுத்துறாரு. போட போய் சாப்பிட. எனக்கு சாப்பாடு வேண்டாம். அதுதான் ஏன்னு கேக்குறேன். அம்மாக்கு எப்பவுமே கல்யாணம் ஆசைதான். அடே, அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுடா. தாலி கட்டினா குத்துக்கிற மாதிரி உசுரோட நினைக்கிறேன். இந்த விளையாட்டுலாம் வேணாம். நான் MBA படிக்க போறேன். என்ன அனுப்ப முடியுமா முடியாதா? அது நடக்காது. உடனே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது முடிவு பண்ணியாச்சு. இதுல 12 பொண்ணு போட்டோ இருக்கு. ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணு. இதானே? ஆமா. அவ்வளவுதானே? ஆமா. அடடடடா, எல்லாம் அப்படியே பெரிய உலக அழகிங்க. எல்லாத்தையும் ஒரே மடியில் உட்கார வச்சு தாலி கட்டி கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிடுறேன். போதுமா? இந்த நக்கெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட அப்புறம் நடக்கிறதே வேற. பெத்த தகப்பனாச்சுன்னு பாக்குறேன் இல்ல? என்னடா பண்ணுவேன்? என்னடா பண்ணுவேன்? எனக்கு வர ஆத்திரத்துக்கு என்னங்க இங்க வாங்க. பெத்தவளுக்கு அடங்காத போலயே கொண்டு போட ஆத்திருக்கிறாரு. கொல்லுங்க, இங்க இப்ப கொல்லுங்க. கொண்டுட்டு விட உன்னை. என்னங்க வாங்கிங்க. வந்து பேசிக்கிறேன். என்ன என்ன இப்போ? ஏன் அவகிட்ட போய் மல்லிக்கு நிக்கிறீங்க? அவன் தான் படிக்கணும்னு ஆசைப்படுறால, படிக்கட்டுமே. என்னடி சொல்ற? ஆமா, அவகிட்ட போய் சொல்லுங்க நான் சொன்னேன்னு. உன்னாலதான் அவன் கெட்டு குட்டிச்சவரா போறான். ஒண்ணும் கெட்டு போயிட மாட்டான். போய் படிக்க சொன்னேன்னு சொல்லுங்க. இப்ப நான் சொல்லிடுவேன், அப்புறம் நீ சொல்லுங்க. நீ சொன்ன மாதிரி நினைச்ச உன் ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நீ போய் அம்மா சமாதானப்படுத்து. ஓகே. என்ன கோவமா? எனக்கு என்ன கோவம்? அப்ப நான் படிக்க போலாமா? ஓ தாராளமா. ஆனா ஒண்ணு, நீயா மறுபடியும் என்கிட்ட வந்து கெஞ்சி கூத்தாடி அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னாதான் தங்களுக்கு கல்யாணம். அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதி. நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துட்டே இருப்பீங்களா? அதுக்குள்ள நான் போய் MBA முடிச்சுட்டு வந்துருவேனா? இப்ப நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ மட்டும் கொஞ்சம் சாங்கா பேசியிருந்தேன்னா அவன் நிச்சயமா கல்யாணத்தை சமைச்சிருப்பான். எப்படி? இல்ல நாம சாங்கா பேசியிருந்தா சமாளிச்சிருப்பான்னு சொன்னேன். அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து நடத்துற நாடகம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இது எப்படி உனக்கு? இது கூட புரியாம இருக்கிறதுக்கு நான் உனக்கு கூப்பிட்டேன் இல்ல. என்னென்ன என்ன மறந்துட்டீங்களா? மறந்துட்டானா? உன் கண் உன்னை ஏமாற்றினால் என் மேல் கோபம் உண்டாவதேன். ஆண்டவன் மறந்தாரா அருணாசலத்தை மறப்பனாடா? உட்கார்ல. என்ன விஷயம்? அண்ணே, இவன் தான் மவ ராகவன். மகனா? அவன் உனக்கு தான் கல்யாணமே ஆகலையே, எப்படி இது? சொந்த மகன் கிடையாது, வளர்ப்பு மகன் தான். இவனை பிசினஸ் மேனேஜ்மெண்ட்லயும் கம்ப்யூட்டர் கிளாஸ்லயும் சேர்த்திருக்கேன். எனக்கு இவனை ஹோட்டல்லையோ ஹாஸ்டல்லையோ சேர்த்துறதுக்கு இஷ்டமே கிடையாது. திடீர்னு உங்க ஞாபகம் வந்துச்சு, வாடா போலான்னு கூட்டிட்டு வந்துட்டேன். இங்க நான் தனியா தான் இருக்கேன். உனக்கு இங்க தங்கறதுக்கு இஷ்டமா? இஷ்டம்தான். ஏய், நீ வந்திருக்க, உனக்கு ஒரு டீ காஃபி போட்டு தர கூட இங்க ஆள் இல்ல. அவதான் என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாள். ஆமா, ஒய்ஃப் பிறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 20 years. டேய், அவன் பாடி எடுக்க நான் சம்மதிக்கலடா. தூங்கிட்டு இருக்கிறவளை தூங்கிட்டு போறேங்கிறா. அதுக்கு நான் எப்படி சம்மதிக்கிறது? 3 days நானும் அவ கூட படுத்து தூங்கினேன். எனக்கு மயக்க ஊசி போட்டு அவன் பாடியை எடுத்துட்டு போயிட்டானுங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான்டா இந்த வியாதி. மென்டல் பைத்தியம். ராத்திரில
தூக்கமே கிடையாது. கண்ணை மூணா 10-15 பசங்க கத்தியில குத்த வர்ற மாதிரி ட்ரீம். அந்த நேரத்துல இதை எடுத்தேன்னு வச்சுக்க, ஒரு பய கிட்ட நிக்க மாட்டான். ஆடா நீங்க வேற இது உள்ள வைங்கண்ணே, எங்களுக்கு பஸ்ஸுக்கு நேரமாச்சு, நாங்க புறப்படுறோம். நாளைக்கு பையன்கிட்ட பொட்டி படுக்கையெல்லாம் கொடுத்து அனுப்புறேன். அப்ப நான் வரட்டுங்களா? பாப்பா ராகவா. நாளைக்கு பொழுது விடியறது உனக்கு இங்கேயா இருக்கணும். பெட்டர் யூ கீப் த டைம். அப்பா இல்லப்பா, அப்பா அவருக்கு தர்மராஜன் பேர் வச்சதை விட யமராஜன் பேர் வச்சிருக்கலாம்ப்பா. கையில துப்பாக்கி கூட அலைஞ்சிட்டு இருக்காரு. அவரே அவரை மென்டல்னு ஒத்துக்கிறாரு. அவரோட போய் என்ன தங்க வைக்கிறீங்களே? ராகவா, நோயாளிகள் நாம எப்பவுமே ஒதுக்கி வைக்க கூடாது. அவரு கொஞ்சம் பைத்தியம்தான், இருந்தாலும் அவர் மனசு ரொம்ப நல்ல மனுஷரா. இவ்வளவு பாதுகாப்பான இடத்துல உன்னை ஒப்படைச்சிட்டு போகும்போது என் மனசு எவ்வளவு சந்தோஷப்படுது தெரியுமா? வாடா.